அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எக்ஸாமினர் ரீடர், ஜூனியர் பைலிஃப், சீனியர் பைலிஃப், ப்ராசஸ் சர்வர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த பதவிகளுக்கெல்லாம், அப்புறம் டிரைவர் பதவிக்கெல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட்டு நேற்று வைவாக்காக விட்டுருந்தாங்க. இப்போது அதுக்கப்புறம் அவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 போஸ்ட்டுக்குமான டவுன்லோட் ஹால் டிக்கெட், அதாவது கால் லெட்டர், அந்த வைவாக்கான கால் லெட்டரை அவங்க கொடுத்துருக்காங்கங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள். டவுன்லோட் த ஹால் லெட்டர் ஃபார் வைவா ஷெட்யூல் டு பி ஹெல்ட் ஃப்ரம் 17/3/2025. அதாவது த எக்ஸாமினர் ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த பதவிகளுக்கு வைவா எப்போலேருந்து இருக்குது அப்படின்னா 17/3 21/3 நடக்கிறதுக்குங்க. இது எல்லாமே நேற்று செலக்ஷன் லிஸ்ட்டில் யாராருக்கு, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு யாராருக்கு, எந்த டேட்டில் எங்கே நடக்குது அப்படிங்கிறத செலக்ஷன் லிஸ்ட்லேயே தெளிவாக கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல தான் நடக்கும். அந்த டைமுக்கு நடக்கிற உங்களுக்கு ஒரு கால் லெட்டர் தேவைப்படும். அதுக்கான லிங்க்கு கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதில் இந்த கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதே போல் டிரைவர் போஸ்ட்டுக்கும் 22 இப்போது 17 21 வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் எக்ஸாமினர் ரீடர் இவங்களுக்கு வைவா இருக்குது. அதற்கு மறுநாள் 22 சாட்டர்டே அன்னைக்கு டிரைவருக்கு சாட்டர்டே அன்னைக்கு 22 போல் அவங்களுக்கு வைவா இருக்குது. எக்ஸாமினருக்கு முடிஞ்சு மறுநாள் இந்த டேட் படி அவங்க 2 ஹால் டிக்கெட்டையும் ஒன்றா கொடுத்துட்டாங்க. நீங்கள் உங்கள் போஸ்ட்டுக்கு எக்ஸாமினர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்லேயே இருக்கும். கிளிக் பண்ணதுக்கு பிறகு அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அதை கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கால் லெட்டர் வந்துடும். இதில் செலக்டான கேண்டிடேட்ஸில் இதில் கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல் தான் டிரைவருக்கும் செகண்டாக கொடுத்துருக்காங்க லிங்க்கு. அந்த லிங்க்கில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஹால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட்டை மறந்துடாமல் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு குறித்த டேட்டில் அந்த டைமுக்கு கரெக்டாக போயிட்டு நீங்கள் அந்த வைவாவை அட்டென்ட் பண்ணுங்கள். நேற்று நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தோம் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு. அதில் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. கட் ஆஃப் இருக்குது எங்களுக்கு, ஆனால் என்னோடய நேம் வரலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் போதே காலிடங்கள் எவ்வளவு இருக்குது, அந்த ஒவ்வொரு காலி பணியிடங்களுக்கும் எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரித்து கொடுத்துருந்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு 5 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னா அது ஜென்ரல் கேட்டகரிக்கோ இல்லை ஓபிசிக்கு, எஸ்சிக்கு பிரிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஓபிசியிலேயே ப்ரையாரிட்டிக்கு பிஎஸ்டிஎம்க்கு இருக்கிறாங்க அப்படின்னாக்க, இப்போ உதாரணத்துக்கு ஓபிசியில் பிஎஸ்டிஎம்க்கு 150 மார்க்குக்கு கட் ஆஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஓபிசியில் பிஎஸ்டிஎம் இல்லாமல் 155 இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. பிஎஸ்டிஎம் வச்சிருந்து 150 மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நான் ஹை மார்க் இருக்கேன், என்னோட குறைவான மார்க்குக்கு அவங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிங்க நேற்று. அந்த ப்ரையாரிட்டிக்கும் சரி, பிஎஸ்டிஎம்மும் சரி, விடோ கேட்டகரிக்கு ஒரு சில பேருக்கு மார்க் குறைவான மார்க்குக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க கட் ஆஃப். அப்போது அந்த மார்க்கையும் உங்கள் மார்க்கையும் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க ப்ரையாரிட்டியில் விடோவில் உமன் கேட்டகரி கீழே வந்திருப்பாங்க. அந்த மார்க் ஒரு 120 25 கூட இருக்கலாம். அந்த கட் ஆஃப் இருக்குது. ஆனால் நான் 150க்கு மேலே 160 கிட்ட எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னப்போ நீங்கள் அவங்க வேக்கன்சி எந்த கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்கங்கிற கீழே நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்துருக்கணும். ஓபிசி கீழே இப்போ உங்கள் கேட்டகரியில் கரெக்டாக உங்கள்கிட்ட அந்த ப்ரையாரிட்டி நீங்கள் கொடுத்து பிஎஸ்டிஎம்லாம் கொடுத்து உங்களோட மார்க்கு எலிஜிபிளுக்கு நீங்கள் வரலை அப்படின்னா அதுதான் உண்மையான ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம். ஆனால் பெரும்பாலும் அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறோம். கட் ஆஃப் படி அவங்க வேக்கன்சியில் யாருக்கு என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ரியாரிட்டியில் பிஎஸ்டிஎம்க்கு இவ்வளோ கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த மார்க்குக்குள்ளவங்கள செலக்ட் பண்ணியிருப்பாங்க.
நீங்கள் அந்த ப்ரையாரிட்டி கீழே வரல, பிஎஸ்டிஎம் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் ஹை மார்க்காக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கட் ஆஃப் கிடையாது. நீங்கள் ஹை மார்க்காக இருந்தாலும் உங்களை செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க கீழே. ஃபஸ்ட்டு அதுதான் வந்துருந்துருக்கு. ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் பாருங்கள், உங்கள் நேம் இருக்கும். இதுதாங்க ரீசன். கட் ஆஃப் படி என்னங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்லேயே அப்ளை பண்ணும்போது உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் உங்களுக்கு வேக்கன்சி அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த கேட்டகரிக்கு தான் வேக்கன்சி ஒதுக்குறோம், இத்தனை வேக்கன்சின்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படையில் தான் இப்போ உங்களுக்கு கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க்கில் எவ்வளோ மார்க்குக்கு இந்த கேட்டகரிக்கு இவங்க ஒரு பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க, விடோவாக இருக்காங்க, உமனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ தான் கட் ஆஃப் வந்திருக்கும். ஓபிசியில் ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் வந்திருக்கும். எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அதிக மார்க் இருந்தாலும் அவங்க எந்த வேக்கன்சி என்ன இதில் கேட்டகரியில் எடுக்கிறாங்களோ அதில் நம்ம எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அங்கே எடுத்துருக்க வாய்ப்பில்லை. இதுதான் காரணமாக இருக்கும். நீங்கள் முதல்ல அந்த கட் ஆஃபை திருப்பி கரெக்டாக பாருங்கள். எவ்வளோ கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்ளை பண்ணுறது என்ன, நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணிங்களா, ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்குன்னா என்ன ரீசனுக்காக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதை கட் ஆஃப் கொடுத்துருக்கிறத தெளிவாக இன்னொரு டைம் பாருங்கள். கண்டிப்பாக அந்த செலக்டான கேண்டிடேட்ஸ் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு நீங்கள் போங்க. உங்களுக்கு அந்த வைவா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட உங்களுக்கு ப்ராசஸ் முடியுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதில் செலக்ட் ஆகணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். தேங்க்யூ.